இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மில்க், சுகர், லெமன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1/2 லிட்டர் பாலை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/2 லிட்டர் பாலில் நீங்கள் 8 ரசகுல்லா வரை செய்யலாம். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லெமனில் இருக்க விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு லெமனில் இருக்கிற சாரை மட்டும் நல்லா பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா பால் திரிஞ்சு வரதுக்காக தாங்க இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பால் திரிஞ்சு வந்த உடனே பேனை இறக்கிட்டு இப்போ சுத்தமான ஒயிட் கிளாத் எடுத்து திரிஞ்ச பாலை எடுத்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின பிறகு வடிகட்டின தண்ணியை வெளியே ஊற்றிடுங்க. அதுக்கு பதிலாக உள்ள கோல்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டு வாட்டரை ஆட் பண்ண பிறகு திரிஞ்ச பாலை நல்லா உள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லெமனோட புளிப்புத்தன்மை போகிறதுக்காக தாங்க நம்ம இந்த கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணுறோம். திரிஞ்ச பாலை தான் நம்ம சென்னான்னு சொல்கிறோம். இப்போ உருட்டி வச்ச சென்னாவை ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உருட்டி வச்ச சென்னாவை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரசகுல்லா சைஸில் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கடாயை எடுத்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது கூடவே நீங்கள் சுகரையும் 2 ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு உருட்டி வச்ச சென்னாவை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மிட் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான சுவையான ரசகுல்லா ரெசிபி ரெடி.